கண்டிக்கின்றோம் 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 தாசில்தார் ரமேஷை தாசில்தார் ரமேஷை தாசில்தார் ரமேஷை தாசில்தார் ரமேஷை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் வட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் வட்ட செயலாளர் அசோக் மீது பொய் வழக்கு அசோக் மீது பொய் வழக்கு அசோக் மீது பொய் வழக்கு அசோக் மீது பொய் வழக்கு வாபஸ் பெறு 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 வாபஸ் பெறு. தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி 97வது வட்ட செயலாளர் அசோக் அவர்கள் அவர் தங்கச்சி இடத்தை அழைக்கிறதுக்கு மனு தாக்கல் செய்யறாரு. அதன் அடிப்படையில அளந்தான் கொடுத்துட்டாங்க. ஆனா அளந்த அளவு பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல கொடுக்கணும், இல்ல ஒரு வாரத்துல கொடுக்கணும். அதிகபட்சமா 10 நாள் தான் எடுக்கணும். ஆனால் பார்த்தா ஒரு மாசம் ஆகுது. கேட்க சமயத்துல ஒருமையில பேசுறாரு. இந்த பிரச்சனை வீடியோல எல்லாமே வயதாகி பார்த்திருப்பீங்க. நான் இதை தெரிஞ்சு நான் உடனே அவர்கிட்ட போறேன். இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களெல்லாம் நான் உங்களை ஆளுநர் ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன் அப்படின்றாரு. உங்களை மாதிரி ஆள்னா எந்த அர்த்தத்தை சொல்றாருன்னு நமக்கு தெரியல. உங்களால் தான் நீங்களாம் தலித்துன்னு சொல்ல வராரு. தலித்துனா நிறைய உதவி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல வராரு. அவரே பிரிச்சு தலித்துகளுக்கு இல்லாதது அவருக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், என்னோட கருத்து. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன, அந்த வீடியோல அவர் ஏற்றிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏற்றிடுவேன்னு சொல்ற சமயத்துல காவல் நிலையத்தை அனுப்புறேன். காவல் நிலையத்தை அணுகி, சார் 2 பேருமே வழக்க போடுங்க, இது என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்டா, இது ஒண்ணு மாவட்டம், நீங்க ஃப்ரீயா இதை விடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா என்னோட மூத்த நிர்வாகி ஒருத்தர் சொல்றாரு வழக்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில் நாங்க தலைவர்கிட்ட போறோம். தலைவர்கிட்ட போய் தலைவர் டிசி கிட்ட பேசுறாரு. உடனே டிசி நகர் வழக்க போட்டுன்றாங்க. இது வரைக்கும் ஒரு 3 நாள் வாட்டி ஏறி இறங்கிட்டா கட்சியோட மாவட்ட செயலாளர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கம் செய்தா இருக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் உனக்கு கிரைம் தரவே இல்லை. பாத்தீங்கன்னா நேற்று ஃபுல்லா பாத்தீங்கன்னா போலீஸ் கிரைம் தெரியல, இந்த ஆர்ப்பாட்டத்தை தடை பண்ணுறாங்க. நாங்க தலைவர்கிட்ட பேசி அடுத்த கட்ட நடவடிக்கையா சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த பல்வேறு மாவட்ட அழைத்து எல்லாத்தையும் ஆலோசனை செய்து தாசில்தார் அலுவலகத்தை முற்றிலும் இலவம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வடசென்னை தெற்கு மாவட்ட அப்புன்.